அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நான் செத்து பிழைச்சு வந்திருக்கேன்னு செல்வராகவன் சொல்லியிருக்காரு. அத பத்தின வீடியோ தான் இது. இயக்குனர் செல்வராகவன் அவருடைய 2வது மனைவி கீதாஞ்சலியை பிரிய போவதாக நேற்று இந்த செய்திகள் இணையதளத்தில் பரவி வருகிறது. இந்த நிலையில் செல்வராகவன் பேசிய வீடியோவும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்தது பலர் செல்வராகவனுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார்கள். சினிமா துறையில் யார் விவகாரத்து செய்தாலும் அதில் நடிகர் தனுஷ் பெயரை இழுத்து கமெண்ட் போடுவார்கள் இருக்கார்கள். தனுஷ் தன்னுடைய விவகாரத்தை அறிவித்த பிறகு சமீப காலமாக இது போன்ற தான் நடந்து கொண்டிருக்கு. தனுஷுக்கு பிறகு சினிமா துறையில் அடுத்தடுத்து பல விவகாரத்துகள் நடந்துவிட்டன. அதிலும் ஒரு சில தம்பதிகள் தாங்கள் விவகாரத்தாக போகிறோம் என்பதை ரசிகருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சோசியல் மீடியாவில் பகிர்ந்து தங்கள் துணையுடன் எடுத்த புகைப்படங்களை டெலிட் செய்தனர். இதுபோலவே பிரபலங்கள் போட்டோக்களை டெலிட் செய்ததும் அது பரபரப்பை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் அந்த பிரபலங்கள் நாங்கள் பிரிய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் நாங்கள் மனம் ஒத்து பிரிகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பஞ்சாயத்தில் இப்போது செல்வராகவன் பெயரும் சிக்கியிருக்கிறது. செல்வராகவன் நடிகை சோனியா அகர்வால் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனாலும் சில வருடங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து கொண்டனர். அதற்கு பிறகு மயக்கம் என்ற படத்தின் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிந்த கீதாஞ்சலியுடன் இயக்குனர் செல்வராகவன் பழக்கம் ஏற்பட முதலில் நட்பாக தொடங்கிய இருவரும் பயணம் பிறகு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு ஒரு பெண் மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். இருவருக்கிடையே திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் போய்கொண்டிருக்கிறது. செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி இருவரும் சோசியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருக்கிறார்கள். அடிக்கடி ஃபோட்டோஷூட், வீடியோக்கள் புகைப்படங்கள் பகிர்ந்து வருவார்கள். சில நேரங்களில் செல்வராகவன் தத்துவமாக பேசி வீடியோ வெளியிட்டு கொண்டிருப்பார். நிலைமை இப்படி இருக்க இப்போது கீதாஞ்சலி மற்றும் செல்வராகவன் இருவரும் தங்களது சோசியல் மீடியா பக்கங்களை பகிர்ந்து ஜோடியாக எடுத்து புகைப்படங்களை டெலிட் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பிரிய போகிறார்கள் என்ற கேள்வி நேற்றிலிருந்து பரவி வருகிறது. இந்த செய்தியை கேட்டதும் செல்வராகவன் பழைய பேட்டி ஒன்றை ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகிறது. அந்த பேட்டியில் செல்வராகவன் மனவழியுடன் பேசியிருக்கிறார். அதில் நான் மிக மோசமான காலகட்டத்திலிருந்து தப்பி வந்து உட்கார்ந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட செத்த பிடித்து இருக்கிறேன் என்று சொல்லலாம் என்று உருக்கமாக பேசியிருக்கிறார். மேலும் மனத்தை உளைச்சலோடு பேசியிருந்தார். இதற்கு காரணம் என்ன என்று இப்போ சொல்ல மாட்டேன் என்று எப்படியும் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்று அந்த வீடியோ செல்வராகவன் பேசியிருக்கிறார். இதனால் இவர் இப்படி பேசியது கூட செல்வராகவன் 2ஆம் மணி பிரிவதை பற்றி தான் இப்படி பேசுகிறார் என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் செல்வராகவன் விவகாரத்து சர்ச்சையிலும் வழக்கம் போல தனுஷ் தான் காரணமா என்று சிலர் கமெண்ட் போடுவதையும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தன்னை பற்றி இது போன்ற சர்ச்சைகளை பரப்பி வருவதற்கு தனுஷ் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மீண்டும் யார் விவகாரத்து செய்தாலும் தனுஷ் காரணம் என்று சிலர் கமெண்ட் போட்டு வருகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.